ஹாய் வியூஸ். நம்ம இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு என்ன காட்ட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஓஸ் மோடுன்னு சொல்லிட்டு ஒரு விண்டோஸில் ஒரு மோட் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து இந்த இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நான் வந்து மிஷினை கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நான் ஆல்ரெடி டெஸ்டிங் பர்பஸ்க்கு நான் அந்த யூஸரை வந்து சைன் இன் பண்ணியிருந்தேன். ஸோ இதை நான் வந்து லாக் அவுட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு கேஓஎஸ் ஸோ லாகின் ஆகி உள்ள போகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நார்மலாக வந்து கேஓஸ் மோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அரஸ் நீங்கள் வந்து இந்த ஏடிஎம் மிஷினில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் அப்ளிகேஷன் மட்டும் உங்களுக்கு ரன் ஆகும். ஸோ அதுலேருந்து உங்களால் வெளில வர முடியாது. அப்புறம் ப்ராக்டர் எக்ஸாம் அரஸ் நீங்கள் ஏதோ ஒரு இன்ஸ்டியூஷனில் போய்ட்டு ஏதோ ஒரு எக்ஸாம் எழுதுறப்போ உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் மட்டும் தான் ஓப்பன் ஆகிருக்கு. வேறு எந்த அப்ளிகேஷனும் உங்களால் ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நான் வந்து ஷோ பண்ணுறேன். இதில் 2 மோட் இருக்குது. ஒன்று வந்து சிங்கிள் மோட். ஸோ இதோட அட்வான்ஸ் லெவலில் பார்த்தீங்கன்னா மல்டி ஆப் மோடுன்னு ஒன்று இருக்குது. ஸோ சிங்கிள் மோடு வந்து உங்களால் ஈஸியாக பண்ணிட முடியும். மல்டி ஆப் மோடுக்கு நீங்கள் எக்ஸ்எம்எல் ஃபார்மேட்டில் நீங்கள் கான்ஃபிகரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு வேற ஒரு டார்கெட் மிஷினில் டெப்ளாய் பண்ணிவிட்டு அதை ட்ரிகர் பண்ணிட்டு தான் உங்களால் அது வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ வச்சிருக்கிறது என்னோட டார்கெட் மிஷின் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நான் கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு போயிடுறேன். ஸோ இதில் ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக கிரியேட் ஆகிருக்கு கேஓஸ் அப்படிங்கிற யூஸர் நான் வந்து டெலீட் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட மிஷினில் வந்து ஒரு சிங்கிள் யூஸர் அட்மினிஸ்ட்ரேட்டராக நீங்கள் இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து டிஃபால்ட் அக்கௌண்ட்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் வந்து எங்கெங்கே போகணுன்னா செட்டிங்ஸ்க்கு போய்க்கணும். செட்டிங்ஸ் போயிட்டு கேஓஸ் மோடுன்னு போடுங்க. கேஓஸ் மோடுன்னு நான் போட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் கெட் ஸ்டார்ட் கொடுக்கணும். கெட் ஸ்டார்ட் கொடுத்துட்டு நீங்கள் அந்த கேஓஸ் யூஸருக்கு ஒரு நேம் கொடுக்கணும். ஓகேங்களா? நான் வந்து கெஸ்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? நான் கொடுக்குறப்போ இது என்ன பண்ணோன்னா பேக்ரவுண்டில் புதுசாக ஒரு யூஸர் வந்து கிரியேட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதை நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் எட்ஜை நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ எட்ஜ் நான் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இதில் நான் கொடுத்துட்டு டிஜிட்டலி சைனுங்கிறத நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல வந்து யூஆர்எல் நமக்கு கேட்குது. ஸோ இந்த யூஆர்எல் நம்ம வந்து என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனல் பேர் வந்து கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு இது வந்து என்னென்னா இன்கேஸ் அந்த யூஸர் வந்து இந்த ப்ரௌசர்லேருந்து 5 மினிட்ஸ்க்கு மேலே வேலை செய்யலை அப்படின்னா உங்களுக்கு வந்து ரீஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதை நான் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இந்த கேஓஸ் மோட்லேருந்து நீங்கள் எக்ஸிட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் எந்த கீ அழுத்தணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஆல்ட் டெலீட் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கொடுத்துட்டு இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஆர்எல் இருக்கும். ஸோ இந்த யூஆர்எல் வந்து நீங்கள் ஃபியூச்சரில் எப்போ வேணால் நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எல்லாமே ஆல்மோஸ்ட் செட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து மிஷினை ரீஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ மிஷினை ரீஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நான் கெஸ்ட் யூஸராக சைன்இன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட இதில் வந்து என்ஹான்ஸ்மெண்ட் மோடு நான் வந்து என்னோட செட்டிங்ஸ் வந்து மாற்ற முடியல ஆக்சுவலாக. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக இது ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வந்து உங்களுக்கு வந்து லாக் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இவங்களால் வந்து இந்த யூடியூப் வந்து இவங்களால் ஸ்க்ரோல் யூஸ் பண்ணிக்க முடியும். பட் இந்த இன்டர்ஃபேஸ் தவிர அவங்களால வந்து எதுவுமே அவங்களால வெளியில் வர முடியாது. க்ளோஸ் பட்டன் கூட உங்களுக்கு இருக்காது. ஸோ இப்போ நான் விண்டோஸ் பட்டன் அழுத்துறேன் பாருங்கள். ஸோ விண்டோஸ் பட்டன் அழுத்தினாலும் எனக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இருக்காது. என்னால் க்ளோஸ் பண்ண முடியாது. டாஸ்க் மேனர் ஓப்பன் பண்ணி என் டாஸ்க்கோ இல்லை வேறு எதுவும் என்னால் கொடுக்கவே முடியாது. ஸோ இது எக்ஸிட் பண்ணுறதுக்கு ஒரே வழி என்னென்னா நீங்கள் வந்து யூஸராக வெளியில் வரணும். ஸோ இதுக்கு என்னென்னா கண்ட்ரோல் ஆல்ட் டிலீட் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெளியில் வந்துடும். ஸோ இப்போ ஒன்ஸ் நீங்கள் வெளில வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஷடவுனோ அதில் நீங்கள் வந்து இப்போ கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து நான் நார்மல் யூஸராக வெளில வந்து
நீங்கள் ஜென்ரலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கேஎஸ் மோடில் இன் ஃபியூச்சர் நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னா. ஸோ அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு என்ன ஷோ பண்ணுறேன் அப்படின்னா மல்டி ஆப். இது வந்து நம்ம சிங்கிள் ஆப்க்கு பண்ணியிருப்போம். ஸோ மல்டி ஆப்க்கு இங்கே எந்த ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிஸுமே இருக்காது. இருங்க நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இதை தவிர்த்து என்னால் வேறு ஏதாவது அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா என்னால் பண்ண முடியாது. ஒரு யூஸருக்கு ஒன்று தான் என்னால் பண்ண முடியுது. ஸோ ஆஸ் பர் த விண்டோஸ் 10ஓட செட்டிங்ஸ் படி. பட் விண்டோஸ் 11ல் உங்களால் இந்த மாதிரி பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி டாக்குமெண்டேஷனில் நான் படிச்சிருக்கேன். பட் விண்டோஸ் 11ல் நான் இன்னும் ட்ரை பண்ணல. ஸோ வேறு யாராவது ட்ரை பண்ணீங்க ஒர்க் ஆச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஸோ இது கேஎஸ் மோடில் தான் ஒரு யூசர் கிரியேட் பண்ண முடியுமா, எக்ஸிஸ்டிங்காக இருக்க யூஸரில் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எக்ஸிஸ்டிங்காக இருக்க யூசர்லையுமே உங்களால் வந்து பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு இந்த இதோட அட்வான்ஸ் லெவலில் எப்படி நம்ம பண்ணுறது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து பார்ட் 2ல் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே வியூஸ், தேங்க்யூ.